ஹாய்மா. நம்மளோட சோளம் அப்படி விளைஞ்சிருச்சு, பறிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. சரிங்களா, பறிச்சிட்ருக்காங்க. பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பறிச்சிட்ருக்குறோம். அவங்களுக்கு வர்றதுக்கு முடியலை, எல்லாம் பிஸியாக இருக்காங்க. அதனால் நாங்களே பறிச்சிட்ருக்குறோம். கொண்டு போய் அதை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, சோளம் எல்லாமே நல்லாவே பெருசாகிருச்சு. ஆனால் நம்ம வந்துட்டு இதில் உரம் எதுவுமே சரியாக எந்ததுக்குமே உரம் எதுவுமே போடலை. அதனால் நம்ம போட்டால் கத்திரிக்காய், அப்புறம் என்ன கீரை செடி எல்லாமே வீணாகவே போயிடுச்சு. ஒரு 4 பாத்தி போட்டிருந்தோம், அது எல்லாமே வேஸ்ட் ஆகிருச்சு. எல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்புறம் கரெக்டான டைமில் எங்களுக்கு பறிக்க தெரியாததுனால எல்லாம் முத்திடுச்சு. அதாவது பூ வந்துருச்சு. அதில் விதையும் எடுத்து இப்போ தான் விதை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாக்கி 2-3 பாத்தியில் போட்டது எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எல்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு தண்ணி விட தெரியாமல் அப்படியே எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பூசணிக்காய், சுரக்காய் எல்லாமே சரியாக வரல. ஏன்னா களை போட்டுட்டு மூடி அதுவும் சரியாக வரல. அதனால் இப்போ 2வது களை எல்லாம் கொத்திட்டு ஏதாவது பண்ணணும், பார்க்கணும் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு. இல்லைன்னா புதுசாக ஏதாவது விதை தான் போடணும். அதனால் போட்டதில் சோளம் தான் பெட்ரு. எல்லாமே வந்திருக்கு. அது எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சமாவது கிடச்சிச்சின்னு சொன்னால் அது சோளம் தான். சோளத்தில் தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஏன்னா 2500 ரூபாய்க்கு விதை மட்டுமே வாங்கி போட்டோம். அதில் கொஞ்சம் சோளம் தான் கிடச்சிருக்கு. நம்ம சாப்பிட்றதுங்கிறதுனால நான் உரம் போடலை. உரம் போட்டிருந்தா எல்லாமே நல்லா வந்திருக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்ற பொருளில் எதுக்கு உரம் அது இதெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு தான் போடாமே விட்டுட்டோம். பார்த்திங்களா, செடிங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எல்லாத்துலேயும் 2 அப்படி வந்திருக்கு. அடுத்த ட்ரிப்பு தான் வேறு ஏதாவது போட்டு பார்க்கணும் நல்லா வருதான்னு சொல்லிட்டு. பார்த்திங்களா, தங்கச்சிங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு கூப்பிட்டா அவங்களாலையும் வர முடியலை. சின்ன தங்கச்சியோட பையன் ஸ்கூல் போயிட்டுருக்கான். அதனால தங்கச்சிக்கு வர முடியாது. பெரிய தங்கச்சியாலையும் முடியலை. அவங்க பேரங்க ஸ்கூலுக்கு போகிறான். அதனால அவங்களும் வர முடியாது. எல்லாம் பறித்து முடிச்சோட தான் வருவாங்க போல இருக்குது. அவங்க வர்றது டைம் வரைக்கும் இந்த சோளம் இருக்குமா தெரியல. ஏன்னா அவங்களோட ஆசைகளுக்காக தான் நம்ம இதெல்லாமே போட்டது. தெரியல, பார்க்கலாம். வந்தாங்கன்னாக்கா பார்ப்பாங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.